இப்போ டெல்லியே வந்து ஒரு தீவிரமடைகிற அளவுக்கு போராட்டத்தெல்லாம் முன்னெடுப்பு காட்டிட்டு இருக்காங்க இளைஞர்கள் பட்டாலும். ஆனா ராகுல் காந்தியோட போராட்டம் வந்து அரசியல் நிலைப்பாடு. அரசியல் சார் எல்லாருமே அரசியல் தானே சார் பண்ணுவாங்க. கட்சி அரசியல் பண்ணது இல்ல. நான் வந்து போராட்டத்தை ரெண்டு விதமா பிரிக்கிறேன். இளைஞர்கள் போராடுறாங்கன்னா அவங்க ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்கன்னா அந்த போராட்டம் வேற. பட் அரசியல் கட்சி அங்க வரும்போது என்னதுன்னா போராட்டம் பிரச்சனையா மாறுது. அரசியல் தலைவர்கள் இங்கு வந்தாங்கன்னா அப்படிதான் மாறும். நீட் தேர்வு வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே முழுமையாக வந்து மத்திய அரசு வந்து தடை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? நீட் எக்ஸாம் கரெக்டாக நடக்குதா அப்படின்னு கேட்டால் அதை நான் ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா நீட் எக்ஸாமில் நிறைய குளறுபடிகள் இருக்குது. பல லட்சம் பேர்த்தோட அவங்களோட மன உளைச்சல், அவங்களுக்கு டிப்ரெஷன் எவ்வளோ பிரச்சனை இருக்கும். இதே வந்து ஒரு சூசைட் அப்படிங்கிற நிலைமைக்கெல்லாம் போகும். யூத் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு LDR துரைராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் நான். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ டெல்லியே வந்து ஒரு தீவிரமடைகிற அளவுக்கு போராட்டத்தெல்லாம் முன்னெடுப்பு காட்டிட்டு இருக்காங்க இளைஞர்கள் பட்டாலும். அவங்களுடைய முக்கியமான கோரிக்கை என்னன்னா, நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு காரணமா மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களும் அதே மாதிரி நரேந்திர மோடி அவர்களும் பதவி விலகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட நேற்று கூட ராகுல் காந்தி அவர்கள் கைது செய்யப்பட்டாங்க. அப்புறம் 3 மணி நேரம் கழிச்சு விடுவிக்கப்பட்டிருந்தாங்க. விவசாயிகள் கூட இன்றைக்கு அணிவகுத்து போராட்டத்தை முன்னெடுத்து டெல்லியை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஹரியானாவிலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கு. எப்படி சார் பார்க்குறீங்க? போராட்டம் வந்து தீவிரமடைதா? அதாவது போராட்டம் தீவிரமடையுதுங்கிறது உண்மைதான். இளைஞர்கள் போராட்டத்தில் மீனிங் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அதே சமயம் அவங்களுக்கும் சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம். ஆனா ராகுல் காந்தியோட போராட்டம் வந்து அரசியல் நிலைப்பாடு. அரசியல் சார் எல்லாருமே அரசியல் தானே சார் பண்ணுவாங்க. கட்சி அரசியல் பண்ணது இல்ல. நான் வந்து போராட்டத்தை ரெண்டு விதமா பிரிக்கிறேன். இளைஞர்கள் போராடுறாங்கன்னா அவங்க ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்கன்னா அந்த போராட்டம் வேற. பட் அரசியல் கட்சி அங்கே வரும்போது என்னதுன்னா போராட்டம் பிரச்சனையாக மாறுது. போராட்டம்ங்கிறது தேவைதான். எல்லா இடத்துலையும் போராட்டம்னு ஒன்று தேவைப்படுது. இன்னைக்கு நம்ம மே 1ஆம் தேதி உழைப்பாளர் தினம் வைக்கிறதே ஒரு மிகப்பெரிய போராட்டம் உயிரிழப்புகளோட பின்னணியில் தான் வந்தது. தீனான்மென் சதுக்கத்தில் சீனாவில் நடந்த போராட்டங்கள் அது வேற. இந்த 10, 12, 15 வருஷத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல ஃபெர்கூசன் ரேலியிலிருந்து தொடங்கி பேட்டன் ரூஜ் இன்சிடென்ட்ஸ், மினியாபோலிஸ் போராட்டங்கள் எல்லாமே என்ன நடந்ததுன்னா ரியட்டா, அதாவது ஒரு 2000-3000 பேர் சேர்ந்து போராடிட்டு அந்த போராட்டத்தில் வந்து பெரிய அளவில் கல்வீச்சு, கடைகள் உடைக்கிறது, தீ வச்சு கொளுத்துறது, இந்த மாதிரி இந்த மாதிரி தான் மாறிட்டு இருக்கு. நான் பார்த்த அளவுக்கு இந்த ஒரு 10-15 வருஷத்துல துருக்கியில வந்து ஒரு 2013-14 கேசி பார்க்னு ஒன்று, அந்த பார்க்கு புனரமைக்கிறதுக்கு அது கவர்மெண்ட் முடிவெடுத்தப்போ இப்படிதான் மாணவர்கள் எல்லாம் போராட்டம் நடத்தினாங்க. தொடக்கத்தில் அமைதியாக இருந்த போராட்டம் ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் விளைவிக்கிற விதத்தில், அரசு கட்டடங்கள் தனியார் கட்டடங்களுக்கு சேதம் விளைவிக்கிற விதத்தில் இந்த மாதிரி எல்லாமே மாறிச்சு. நம்ம பெரிய தூத்துக்குடி போராட்டமே எடுத்துக்கோங்க. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்திலேயே என்ன நடந்ததுன்னு பார்த்த கடைசியில் போராட்டக்காரர்கள் வந்து அவங்க மட்டும் களத்தில் இருந்தாங்கன்னா அந்த போராட்டத்தோட திசை வேற. அரசியல் கட்சியினர் அங்கே வந்தாங்கன்னா அது வேற திசையில் போகுது. தூத்துக்குடி போராட்டத்தில் என்ன நடந்ததுன்னா, அந்த ஸ்டெர்லைட் கம்பெனியில் ஒர்க் பண்ண அவங்களோட ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ்குள்ளே பூந்து அவங்க காரில் தீ வச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு டெய்லர் பேசினார். அப்போ அந்த பக்கத்தில் ஏதோ டெய்லர் கடை வச்சிருந்திருக்காரு. அவர் வந்து ஒரு 10 வருஷமா கடை நடத்துறாருன்னா அந்த கிளாஸ் டோர் பண்ணுறது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். பேஷன்ஸு யாரோ ட்ரெஸ் தைக்கிறதுக்கு கொடுத்துருப்பாங்க, எல்லாம் கொளுத்தி விட்டு போயிட்டாங்க. போராட்டத்தை நான் வரவேற்கிறேன். பட் இந்த மாதிரி ஒரு தனி மனிதனை போய் இப்படி பாதிச்சுன்னா அவன் லைஃபுக்கே அது பெரிய பாதிப்பு. அப்போ அந்த மாதிரி வந்து போராட்டங்கள் ரியட்டாக மாறுற ஆபத்துகள் இருக்கிறதுனால கவர்மெண்ட் எடுக்கிற நடவடிக்கையும் நான் சப்போர்ட் பண்ணுறேன். மறுபடியும் சொல்கிறேன், நான் அமெரிக்காவில் ஃபெர்கூசன் ரேலியில் இதே மாதிரி ரியட் வந்து லூட்டிங் எல்லாம் பண்ணாங்க. பேட்டன் ரூஜ் இன்சிடென்ட்லையும் அதே நடந்தது. அதே மாதிரி மினியாபோலிஸில் வந்து ஒரு கருப்பின நபர் ஒரு 9 நிமிஷம் யாரோ கழுத்தை இறுக்கி பிடிச்சாங்கன்னு வச்சுல. அப்போ கூட போராட்டம் அப்படிங்கிறது நான் வரவேற்கிறேன். பட் அது ரியட்டாக மாறக்கூடாது. பப்ளிக் சொத்துக்களுக்கோ அல்லது தனியார் சொத்துக்களுக்கோ பாதிப்பு ஏற்படுத்துகிற விதத்தில் அப்படி வந்து வரக்கூடாதுங்கிறது தான். அரசியல் தலைவர்கள் இங்கே வந்தாங்கன்னா அப்படி தான் மாறும். நம்ம தமிழ்நாட்டில் வந்து அந்த மதுரையிலெல்லாம் வந்து காளை மாடு ஜல்லிக்கட்டுக்கான ஆதரவு அந்த போராட்டமெல்லாம் அமைதியாக பீச்சில் நடந்தது. அப்படி எல்லா ஊர்லேயுமே நடந்துச்சு. கோயம்புத்தூர், மதுரை எல்லா பக்கமே நடந்தது. யாருக்குமே டிஸ்டர்பன்ஸ் இல்லை. அதில் கூட சென்னையில் அந்த ஐஸ் ஹவுஸ் ரோட்ல எல்லாம் வந்து மக்களுக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் வந்துச்சு. ஸோ போராட்டம் அப்படிங்கிறது நான் வந்து வேணான்னு சொல்லல. அந்த போராட்டத்தை முறைப்படி நடத்தணும். ஒன்று டெல்லியில் அப்படி முறைப்படி நடக்கலன்னு சொல்றீங்க? இல்லை, டெல்லியிலையும் வந்து பொதுமக்கள் அதான் ரியட்டா மாறக்கூடிய சூழ்நிலை நேற்று நான் பார்த்தேன். ராகுல் காந்தி வந்து பிரதமர் வீட்டில் போய் உட்காந்து பிரச்சனை பண்ணார்னா அவர் கூட ஒரு 2000 பேர் 3000 பேர் போவாங்க. அதே பிரதமர் வீட்டில் போய் முற்றுகையிடுறதுல அதில் என்ன தவறு இருக்கு? முற்றுகையிடுறதுன்னு தவறுன்னே சொல்லல.
ஆனால் மறுபடியும் நான் சொல்றது அரசியல் பண்ணக்கூடாதுங்கிற, அதாவது அரசியல் கட்சி வந்து இந்த மாதிரி போராட்டங்கள்ல கலந்துட்டு போராட்டத்தோட போக்கை அதோட திசையை மாத்துறது அதுதான் வந்து தவறா போகுது அப்படிங்கிறது என்னோட பார்வையா இருக்கு. அது நான் சொல்ல விரும்புறதும் அதுதான். அப்புறம் இன்னும் இது வந்து ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, போராட்டத்தில் கலந்துக்கிறவங்க பங்கேற்கிறவங்களோட கோரிக்கைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே ஜல்லிக்கட்டு போராட்டத்திலேயே எடுத்தோம்னா, இப்போ சென்னையில் ஜல்லிக்கட்டு நடக்கிறது இல்லை, இல்லை தஞ்சாவூர்லேயோ திருச்சியிலையோ எங்கேயுமே ஜல்லிக்கட்டுங்கிறது ஒரு ஊரில் தான் நடந்துட்டு இருக்கு. அந்த ஒரு ஊர் அந்த ஒரு ஊருக்கு மட்டும் அது பிரச்சனை கிடையாது. அது ஏன்னா தமிழர்களோட அடையாளமாக அது பார்க்கும்போது அதுக்கு ஏன் தடை வந்துச்சு அப்படிங்கிறது பார்க்கணும். அது பீட்டா அந்த அமைப்பு அவங்க வாங்கி வச்சிருந்த ஸ்டே, அதுக்கு முன்னாடி இந்த காங்கிரஸ் கவர்மெண்ட்டோட நிலைப்பாடு அப்படிலாம் இருக்கும்போது இந்த போராட்டங்கள் வந்தப்போ கூட அது போராட்டத்தினோட வெற்றி அப்படின்னு கூட நான் பார்க்கலத. அது பிரதமர் நரேந்திர மோடி வந்து அப்போ இருந்த முதலமைச்சர் பன்னீர்செல்வத்துக்கு அட்வைஸ் பண்ணி ஒரு ஆர்டினன்ஸ் கொண்டு வந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணாங்க. ஒருவேளை அது நடக்காமல் இருந்ததுன்னா போராட்டங்கள் தொடரும் போது போராட்டக்காரர்கள் ஃபெட்டப் ஆயிடுவாங்க ஒரு சூழ்நிலையில். டெல்லியில் நடந்த விவசாயிகள் போராட்டம் நமக்கு தெரியும், 10 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம். அந்த மாதிரி போராட்டங்கள் வந்து ஒரு பயனுள்ள ரிசல்ட் கொண்டு வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதை வரவேற்கலாம். பட் அரசியலாக மாறி எல்லாருக்குமே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அப்படிதான் நான் பார்க்குறேன். அதையே தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா விவசாயிகள் நேற்றைய தினத்திலிருந்து இன்றைய வரைக்குமே அவங்க அணிவகுத்து போராட்டத்தை முன்னெடுத்துட்டு இருக்காங்க. விவசாயிகளோட முக்கிய கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த வர்த்தக அந்த இது வந்து மாற்றணும், இதன் மூலயமா சிறு குறு விவசாயிகள்லாம் பாதிக்கப்படுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. விவசாயிகள் போராட்டம் வந்து தீவிரமடைய வாய்ப்பு இருக்குல்ல சார்? விவசாய போராட்டம் கண்டிப்பாக தீவிரமடையும் டெல்லியில். ஏன்னா தமிழ்நாட்டில் நமக்கு இங்கிருந்து அங்கே போய் எலிக்கறி சாப்பிட்ட விவசாயிகளும் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் இதைத்தான் அரசியல்னு சொல்கிறேன் நான். ஒரு விவசாயிகள் கூட ஒரு கோரிக்கை இருக்குன்னா அந்த கோரிக்கைக்கு தீர்வு வாங்குறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பார்க்காம வெறுமனே நான் வந்து கவர்மெண்ட்டை எதிர்க்கிறேன், பிரதமரை எதிர்க்கிறேன், பாஜகவை எதிர்க்கிற, இந்துத்துவாவை எதிர்க்கிற அப்படிங்கிற ஒரு மனநிலையோட போராட்டக்காரர்கள் வரும்போது தான் அது பிரச்சனையாக மாறுதுன்னு சொல்கிறேன் நான். ஓகே, இப்போ இந்த போராட்டத்தில் அவங்க முதன்மையாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு தான் சொல்கிறாங்க. நீட் தேர்வு வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே அதை வந்து முழுமையாக வந்து மத்திய அரசு வந்து தடை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதை செய்வாங்கன்னு நினைக்கிறீங்களா? தடை பண்ணுறதுக்கான வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு இல்லை. நீட் எக்ஸாம் கரெக்டாக நடக்குதா அப்படின்னு கேட்டால் அதை நான் ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா நீட் எக்ஸாமில் நிறைய குளறுபடிகள் இருக்குது. என்னென்ன மாதிரி குளறுபடியில் இருக்குது? இப்போ பேப்பர் லீக் ஆனதே ஒரு குளறுபடி தானே. அது வந்து மிகப்பெரிய, அதாவது ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறது 10 நாளோ 1 மாதத்துலையோ பண்ண முடியாது. வருஷக்கணக்கில் மாணவர்கள் உழைத்து பரீட்சைக்கு தயாராகி அதை போய் எழுதிட்டு வரும்போது எங்கேயோ ஒரு இடத்துல பேப்பர் லீக் ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த எக்ஸாமை ரத்து பண்ணினாங்கன்னா எக்ஸாம் எழுதின பல லட்சம் பேர்த்தோட அவங்களோட மன உளைச்சல், அவங்களுக்கு டிப்ரெஷன் எவ்வளோ பிரச்சனை இருக்கும், இதே வந்து ஒரு சூசைட் அப்படிங்கிற நிலைமைக்கெல்லாம் போகும். நிறைய சூசைட் நடந்துட்டு தானே. இந்த 5 வருஷத்துல மட்டுமே 100க்கு மேற்பட்ட மாணவர்கள் இறந்துருக்காங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வராம ஒரு எக்ஸாம் நடத்தணும். எக்ஸாம் வந்து ஆன்லைன் கொண்டு வந்து நடத்துறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. நீட் தேர்வு வந்து நீங்க தவறா பார்க்கலாம், அது சரிதான் சொல்றீங்க. கண்டிப்பா நீட் தேர்வை நான் தவறுன்னு பார்த்தா 10ஆம் வகுப்புக்கு நடத்துற தேர்வு கூட தவறுதான். எதுக்கு தேர்வு வைக்கணுங்கிறது தெரியல. எல்லா இடங்களையும் தேர்வு நடத்துது, ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்துறாங்க, எல்லா தேர்வு நடக்குது, யூஜிசி நடக்குது. ஆனா அந்த இடங்கள்லாம் தோல்வி விட்டுறவங்க தற்கொலை பண்ணிக்கல. ஆனா நீட் தேர்வுல தோத்து போன மாணவர் மட்டும் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அதுக்கு காரணம் நீட் தேர்வில் இருக்கிற குளறுபடிகளை சரி பண்ணிட்டா அப்ப அந்த தற்கொலை வராது. குளறுபடிகள் இல்லைன்னா கூட தற்கொலை பண்றாங்களே சார். அதுதான் இப்போ தமிழ்நாட்டுல வந்து குரூப் 1 சர்வீஸ்க்கு எதுக்கும் நான் லாஸ்ட் வீக் கேள்விப்பட்டேன். ஒரு 25 பேர் தான் தேவைப்படுறாங்கன்னு வச்சுக்குவோம். 25 பேர் தேவைப்படுற இடத்துல 50,000 பேர் எக்ஸாம் எழுதினா 49,975 பேருக்கு வேலை கிடைக்காது சார். அதே மாதிரி தான் குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 4 எல்லாமே லட்சக்கணக்கான பேர் தான் பதிவு பண்ணி எழுதுறாங்க. ஆமா, ஆனா அவங்க யாருமே வந்து வேலை கிடைக்கலன்னு சொல்லி அவங்க சூசைட் பண்ணிக்கிறது இல்ல. ஏன்னா அவங்க அடுத்த டைம் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிக்கலாம்னு இருக்கலாம், வேற ஏதாவது சோர்சஸ் அவங்களுக்கு இருக்கலாம், வேற ஒரு அதுதான் சொல்றது. நீட்னா ஒரு டாக்டர் ஆகணும், ஒரு சின்ன குழந்தை போய் என்ன படிச்சு என்னவா வர போறீமா அப்படின்னா டாக்டர் ஆகணும். இந்த மைண்டை வந்து மாத்திட்டோம்னாவே அந்த உயிரிழப்புங்கிற பிரச்சனை சரி பண்ணிடலாம். அவங்களுடைய கனவை நம்ம எப்படி சார் சிதைக்க முடியும்? அவங்க டாக்டர் ஆகணும் ஒரு கனவு இருக்கவங்கள நீங்க அந்த கனவு விட்டு வாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படி கனவு இருந்ததுன்னா படிச்சு எக்ஸாம் பாஸ் பண்ணணும். இப்ப தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் 100 பேர்ல நிறைய பேர் வந்திருக்காங்க. இதே வந்து 2014-15 அந்த நம்பர்லாம் வரல. இப்போ நீட்டில் வந்து தமிழ்நாட்டு மாணவர்கள் பிற இந்திய மாநிலங்களை சேர்ந்த மாணவர்களை விட அதிக மார்க் வாங்க முடியும் அப்படிங்கிறது உண்மையாகவே இருந்தாலும் அதுலேயும் அரசியல் அப்படிங்கிறது வந்து மாணவர்களுக்கு எக்ஸாம் வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி அதில் தான் அதுதான் ஃபெட்டப் ஆகுது. அந்த குளறுபடி நடக்கிறது முழுக்க பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வட மாநிலம் தான் நடக்குது. பீகார், ராஜஸ்தான், ஹரியானா அந்த மாதிரி இடத்துல நடக்குது. தமிழ்நாட்டிலயோ இல்ல நான் சொல்ல இப்ப பீகார்ல வந்து குளறுபடி அவங்களாகவே நடத்தினா நாமளும் இங்க குளறுபடி பண்ணிட்டு போக வேண்டியது. அவனோட அதிகமா பாஸ் பண்ணி விட்டு போட முடிஞ்சுது. 10 இடத்துல குளறுபடி பண்ணிட்டு என்ன பண்ண முடியும்? சிம்பிளா
அவன் பண்ணா அப்ப நம்மளும் பண்ணணும்னு சொல்றீங்களா? ஆமா, அதையும் ஒரு போராட்டம் சொல்றேன் நான். ஏன்னா சட்டவிரோதமா யாரும் எதுவும் பண்ணக்கூடாது. எல்லாரும் பண்றாங்க, நானும் மட்டும் கரெக்டா இருப்பேன்னா அதுல எனக்கு பிரச்சனை தான் வருதுன்னா அப்ப நான் என்ன பண்ண முடியும்? ஓகே. 12ஆம் வகுப்பு அதுல வந்து மதிப்பெண் வந்து அதிகமா வாங்குறவங்க தனியார் பள்ளியில படிக்கிற மாணவர்களா வாங்குறாங்க. சரியான முறையில மதிப்பெண் அங்க வழங்கப்படல. இல்ல, அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நார்மலா +2 முடிச்சுட்டு வந்தா ஒருத்தருக்கு நீட்ல பாஸ் பண்ற கெப்பாசிட்டி இருக்கணும். தனியா கோச்சிங் போய் தான் நான் நீட் எக்ஸாம் அப்பியர் ஆக முடியும் அப்படிங்கிறது மிகப்பெரிய குறைபாடா நான் பார்க்கிறேன். லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி தானே சார் தனியா. அதுதான், அவ்வளவெல்லாம் வேண்டியது இல்லை. நார்மலா ஒருத்தர் 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் ஒழுங்கா பாடம் சொல்லி கொடுத்து பாடத்தை எல்லாருமே ஒழுங்கா படிச்சுட்டாங்கன்னா நீட் எக்ஸாம் தனியா கோச்சிங் போக வேண்டியதில்லை. நம்ம மனநிலை எப்படி இருக்குன்னா, 6ஆம் வகுப்பு படிச்சு முடிச்சிட்டோம்னா அந்த புக்கை தூக்கி வீசிட வேண்டியது. ஆனா நிறைய மாணவர்கள் வந்து முதல் மதிப்பெண் எடுத்தவங்க கூட நீட்ல பாஸ் பண்ண முடியாம ரொம்ப கடினமா கஷ்டப்படுறாங்க. முதல் மதிப்பெண் எடுக்கிறவங்க அப்படிங்கிறதுல நான் உடன்பட மாட்டேன். ஏன்னா நான்லாம் 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தப்ப 450 மார்க் 470 மார்க் எடுக்கிறது ஸ்டேட் ஃபர்ஸ்ட்ல மிகப்பெரிய சாதனை, பெரிய விஷயம். இன்னைக்கு 499 மார்க் 100 பேர் எக்ஸாம் எழுந்து 99 499 எடுத்துருக்காங்க. எதனால அப்படி எடுத்து? அது இந்த மாடரேஷன் போர்டுன்னு ஒன்று இருக்கு. அதை வச்சு முதல்ல என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 2 கொஸ்டின் தப்பா போயிடுச்சு அல்லது டிஃபிகல்ட்டா இருக்கு, எக்ஸாம் எழுத முடியலையும் போது அந்த மாடரேஷன் போர்டில் என்ன பண்ணுவாங்கன்னா போனஸ் மார்க் கொடுப்பாங்க. இந்த மாடரேஷன் போர்ட்ஸ் ஒரு ஸ்டேட்லயும் இருக்குது. அப்போ ஒரு ஸ்டேட்லயுமே ரிசல்ட் நல்லா வரும்போது இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மாடரேஷன் போர்டு என்ன நினைச்சிருப்பாங்க, மற்ற ஸ்டேட்ல ரிசல்ட் நல்லா இருக்கு, நம்ம ஸ்டேட்ல ரிசல்ட் கம்மியா இருக்குன்னு போட்டு போனஸ் மார்க் மாதிரி போட்டு ஒருத்தர் தப்பாவே இந்த மார்க் போட்டு கொஞ்சம் லீனியன்ட்டா இருங்க அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அதிகரிக்கிறதுக்காக. ஆமா, அப்படி அதிகரிக்கும் போது நம்ம தரமே இல்லாத மாணவர்கள் முதல் மார்க் வாங்கிடுறாங்க. +2ல பயாலஜியில் இப்போ நீட் எக்ஸாம் எழுதி போகணும்னா மினிமம் வந்து ஹியூமன் அனாட்டமி தெரியணும், பேத்தாலஜி தெரியணும். இப்போ ஒரு செல் அப்படின்னா அந்த செல்லை பற்றின எல்லா விவரமும் தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிறாங்க, இஆர்டின்னு சொல்லுவாங்க, ஈஸ்ட்ரோஜன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி. இந்த மாதிரி எதை சொன்னாலும் ஓரளவுக்கு அடிப்படை புரிதல் +2க்குள்ளேயே அதுக்கு கீழே இருக்கு. அந்த புரிதல் இல்லாம வர்ற மாணவர்கள் ஏதோ ஒரு வகையில அவங்க மக்கப் பண்ணிட்டு போயிட்டு கன்வென்ஷனல் டைப் இல்லாம வர்றது கொஸ்டின்ஸ் கூட மனப்பாடம் பண்ணிட்டு போய் கூட மார்க் வாங்கியிருப்பாங்க. அப்படி வந்து முதல் மாணவனா வர்றவங்க நீட் எக்ஸாம்ல வாங்க முடியாது, எந்த தேவையான மதிப்பெண்ணை வாங்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும், நம்ம மாணவர்களை புரிஞ்சு படிக்க வைக்கணும். அது எனக்கு தெரிஞ்சு இல்லை தமிழ்நாட்டில் ஒரு 15 வருஷமா 20 வருஷமா இல்லை. இது நான் இன்னொரு விஷயம் கூட சொல்லுவேன். நல்லா படிச்சுட்டு இருந்தப்ப ஒரு 10வது படிச்ச ஒரு மாணவனுக்கு ஒரு படிக்கிற திறன், ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து படிக்கிறது, அதை புரிஞ்சுக்கிறது, அரசியல் சார்ந்த சொற்கள், இப்போ அந்நிய செலாவணி அப்படின்னு என்னன்னு நமக்கு தெரியும். இன்னைக்கு நீங்கள் போய் ஒரு ஸ்கூலில், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல்லையோ ப்ரைவேட் ஸ்கூல்லையோ ஒரு +2 மாணவன்கிட்ட போய் இந்த மாதிரி அந்நிய செலாவணின்னு என்ன, இது மாதிரி நியூஸ் பேப்பரில் வர்ற ஒரு 10 வேர்ட்ஸ் எடுத்து கேட்டிங்கன்னா அது மீனிங்கே தெரியாது. அதாவது என்னன்னா, நாலேஜுங்கிறது மார்க் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்குது. அதுக்கு தேவையான அளவுக்கு அறிவு முதிர்ச்சி, அறிவு வளர்ச்சி இல்லை அப்படிங்கிறது. அதுக்கு ஆசிரியர்கள் தானே பொறுப்பேற்று அவங்களுக்கு எல்லாம் சொல்லி தந்து அவங்க அறிவா உருவாக்கணும். அதுதான் மாடரேஷன் போர்டு. அது தான் சொல்றேன் நான், அது சிஸ்டமே மாறணும். ஆசிரியர்கள் மாறணும், எஜுகேஷன் வந்து பழைய எஜுகேஷன் கொண்டு வரணும். நான் படிச்சப்ப இருந்த எஜுகேஷன் அதோட ஹை கிளாஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோங்கிறாங்க, இருக்குங்கிறாங்க. பட் நாலேஜ் யாருக்குமே கிடையாது. எனக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு, இனிமே கணித பாடங்கள்லாம் கதை மாதிரி சொல்லி புரிய வைக்கிற மாதிரி கொண்டு வர போறோம். இவங்க எப்படி பண்றாங்களோ இல்லையோ, ஒரு டீ ஸ்டால்ல போய் டீ சாப்பிட்டோம்னா ஒரு டீ வந்து ஒரு 15 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், 3 டீ 2 வடை கூடுன்னு வாங்கிட்டோம்னா அதுக்கே அவர் கால்குலேட்டர் இல்லாமல் போட முடியும். இப்போ சின்ன பசங்க அப்படிதான். பட் நான் இருந்த காலத்தில் நீங்கள் இப்போ 25 நம்பர் சொன்னீங்கனாலும் மனசுக்குள்ளேயே போட்டு ஒரு செகண்ட்ல சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருந்தது. இன்னைக்கு கெப்பாசிட்டிங்கிறது இல்ல ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. படிச்சுட்டு வெளியில எல்லாருமே அப்படி சொல்ல முடியாது சார். எல்லாரையுமே நான் சொல்லல. அந்த நீங்க அந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டு வந்து நீட்ல ஃபெயில் ஆயிட்டாருன்னு சொல்றீங்க பார்த்தா, அவர் அந்த கெப்பாசிட்டி இல்லாம வரது பிரச்சனை. அடுத்த முறை நீட் தேர்வு பாத்தீங்கன்னா ஆன்லைன் மூலமா வந்து மாணவர்களை எழுத வைக்க போறதாக தகவல்லாம் வெளியாயிட்டு இருக்குது. அப்படி நடந்தா அது சரியா இருக்கும் நினைக்கிறீங்களா? நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஆன்லைன்ல வந்து டிரான்ஸ்பரண்ட் சாஃப்ட்வேர் வேணும். அந்த சாஃப்ட்வேர் வச்சு அந்த ஆக்சுவலா என்னன்னா, ஒரு எக்ஸாம் சென்டரே வேண்டியதில்லை, அவங்க வீட்டில் உட்காந்துட்டு எக்ஸாம் எழுதிடல. பழைய எக்ஸாம் எப்படி பண்ணுறாங்கன்னா, கேமரா வச்சுருப்பாங்க, ஆக்சஸ் கேமரா வச்சுக்குவாங்க, மைக் வச்சுக்குவாங்க. ஆன்லைனில் எக்ஸாம் எழுதும்போது அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து அவர் தான் எழுதுறாரா, அவருக்கு அந்த கேள்வி பார்த்துட்டு யாராவது கிட்ட பார்க்குறாரா, வேற பதில் யாராவது சொல்லி தராங்களா, எல்லாமே வந்து பார்க்கறதுக்கு இன்னைக்கு நமக்கு சிஸ்டம் இருக்கு. அந்த அளவுக்கு டிவைசஸ் இருக்கு. ஸோ அந்த டிவைசஸ் வச்சுக்கிறாங்களாங்கிறத என்ஷூர் பண்ணிட்டு வீட்லயே உட்காந்து எழுதி சொல்ல எக்ஸாம். இதுல இன்னொரு மூலமா எந்த குளறுபடியுமே நடக்காதா? இதுல அது டிரான்ஸ்பரண்டா இருக்கணும் சாஃப்ட்வேர். ரெண்டாவது வந்து ஹேக்கர்ஸ் இருக்காங்களா, அவங்க வந்து அதை ஹேக் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கணும். செக்யூரிட்டி அதிகமா இருக்கணும். இல்ல அதை ஹேக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றீங்க? அது எனக்கு தெரியும். நான் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கிடையாது. பட் அது மாதிரி நடக்குது. நிறைய கவர்மெண்டோட வெப்சைட்டு ஹேக் பண்றாங்க நிறைய இடங்கள்ல. இதுல இன்னொரு கூட கேளுங்க, நீங்க புக்கை பார்த்து கூட ஒரு எக்ஸாம் எழுதி வைக்கலாம். ஒரே டைம் எக்ஸாம் வைக்கிறதுக்கு பதிலாக வீட்லயே உட்காந்து எக்ஸாம் எழுதுங்க. டெய்லி நீங்க இப்போ எழுதுங்க. புக்கை பார்த்து எழுதுங்கன்னு 10 நாளைக்கு எழுதுனா புக்கில் இருக்கிற விஷயம் அவங்க மனசுல ஏறிடும். அதே படிக்க வைக்கிறது தான்.
புரியுது உங்களுக்கு? நீட் எக்ஸாம் சொல்லிட்டு ஒன்று வைக்கிறதுக்கு பதிலாக மாதத்துக்கு ஒரு எக்ஸாம் நீங்கள் வீட்டில் உட்காந்துட்டு எழுதுங்க, +2 படிக்கிற மாணவர்களுக்கு. அப்போ வந்து அந்த கொஸ்டின்ஸ் வரும். அதில் வந்து ஒரு லட்சக்கணக்கான கொஸ்டின்ஸ் வச்சு கொஸ்டின் பேங்க் உருவாக்கிட்டு ஃப்ளோட்டிங், அது ஆன்லைனில் ரேண்டமாக வரும். ஏதோ ஒரு கேள்வி புக்கை பார்த்து எழுதி வைக்கலாம், பார்க்காம எழுதிட்டு இல்லை, புக்கை பார்த்தே அந்த ரேண்டம் கொஸ்டின்ஸ்க்கு ஒரு 10 டைம் எழுதி வச்சாங்கன்னா அப்போ அந்த எக்ஸாம் எழுதும்போது அந்த இன்ஃபர்மேஷன் அவங்களோட மனசில் வந்து மூளையில் போய் பதிவாயிக்கும். படிக்க வைக்கிறதுக்கு அது ஒரு சிஸ்டம் பண்ணலாம். தொடர்ந்து டார்ச்சர் பண்ணாமல் உங்களுக்கு எப்படி ஃப்ரீயாக உட்காந்து வீட்டில் எழுதுங்க, எக்ஸாம் எழுதுங்க. எனக்கு என்ன யாரையும் பார்த்து எழுதக்கூடாது, கேள்வி பக்கத்தில் கூட கேட்கக்கூடாது, புக்கு கூட புஸ்தகத்தை பார்த்து விட எழுதுங்க. அப்படி பண்ணுங்க. அப்படிங்கும்போது அந்த புக்கை பார்த்து அதாவது இது என்னன்னா வேற ஒருத்தர் உட்கார வச்சு எழுது, அதாவது வேற ஒருத்தர் உட்கார வச்சிருக்கூடாது, அதுக்கு தான் கேமரா. அந்த ஸ்டூடெண்ட்டே அங்கே உட்காரணும், கேள்வியை பார்த்து புஸ்தகத்தை எடுத்து பார்த்து பதில் போடுறாருன்னா 10 டைம் போட்டாருன்னா அது மனசில் நின்றும். ஒரு 200 கேள்வி இப்படி பண்ணும்போது இது ஸ்டூடெண்ட்ஸோட லேர்னிங் கெப்பாசிட்டி அதிகப்படுத்துன்னு சொல்கிறேன் நான். இதெல்லாம் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும் இந்த மாதிரி சிஸ்டம். எஜுகேஷன் மினிஸ்டருக்கு அவர் வந்து இந்த மாதிரி சிஸ்டங்களை கூட அறிமுகப்படுத்தணும். இல்லை பேப்பர்லேயே எக்ஸாம் வச்சுட்டால் ஸ்கூல்ல எல்லாமே புக்கை கொடுத்துட்டு புக்கில் தேடி பிடிச்சி எனக்கு 2 மணி நேரத்தில் ஒரு 50 கேள்வி முடிச்சு கொடுங்க, ஒரு 10 டெஸ்ட். நீங்கள் பார்க்காம எழுதுன்னு சொன்னா தான் பிரச்சனையாது. பார்த்தே எழுதும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்ஃபர்மேஷன் மனசில் பாஞ்சுக்கும். உங்களை பொண்ணான நேரத்தை ஒதுக்கி நிறைய தகவல்கள் பகிர்ந்துருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். தேங்க்யூ.